வணக்கம் மேம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியில இருந்து தாவேகாக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகள் இப்போதான் அது ஓய்வு பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே இப்போ காங்கிரஸ் திமுக கூட தான் இருக்க போறாங்க அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. தாவேகாவை நிறைய ஒரு நம்பிக்கையோட காங்கிரஸ் தலைவர்கள் பார்த்த மாதிரியான ஒரு தோற்றம் எங்களுக்கு இருந்தது. அது இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய கட்சி. வருங்காலத்துல ஜென்சி பாலிடிக்ஸ் தான் ராகுல் காந்தி அவர்களும் விரும்புறாரு. அது தாவேகா மூலமாக நடக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேசப்பட்டது. இப்போ தாவேகா கட்சியை பார்க்கும் பொழுதே அங்கே நிறைய வியர்டா நடந்துகிட்டு இருக்கு. அவர் இப்போ சமீபத்துல செய்த செயல்கள், இதுக்கு காங்கிரஸ் ஒரு ஆதரவாளராக ஒரு நிர்வாகியாக நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தெளிவா இப்போ திமுக கூட்டணி அப்படிங்கறத நம்ம நிர்ணயம் பண்ணோம். நீங்க சொல்றது உண்மைதான். தாவேகா பக்கம் நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற சப்போர்ட்டர்ஸ் உள்ள இருந்தாங்கிறது உண்மைதான். பட் எப்போ எங்களுடைய தேசிய தலைமை இந்த டைரக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அதுக்கப்புறம் எல்லாருமே கட்டுப்பட்டு தான் இருக்கும். ரொம்ப ரேரா ஒரு சிலர் எப்படியாவது இருக்கலாம். பட் பார்ட்டி இஸ் சாலிட்லி வித் அவர் லீடர்ஸ். பேசிக்கலாக எங்களோட இது நாங்கள் தாவேகாவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சதுமே நம்மளை வளர்க்குறதுக்கு தான். காங்கிரஸை வளர்க்குறதுக்கு, காங்கிரஸ் சித்தாந்தத்தை வளர்க்குறது, அது மூலமாக தமிழ்நாடை வளர்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். மற்றபடி ஸோ இப்போ எனிவே நாங்கள் எங்களை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ 20-25% உள்ளாட்சியில் முதல்வர்கிட்ட கேட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வி ஆர் கோயிங் அஹெட் வித் எலெக்ஷன்ஸ். ஓகே மேம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த ஆக்சுவலாக நிறையா கொஞ்சம் அதிகமான சப்போர்ட் இருந்த இது எல்லாமே இந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் வந்தோடனே ஒரு மாதிரி ஸ்மாஷ் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கிட்ட பயந்துட்டாங்க. காங்கிரஸ்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க, பல நிலைகளில் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க ஏன்னா அந்த கட்சியே ஒரே ஒரு மனுஷனை நம்பி இருக்கு. தாவேகாவே அந்த ஒரு மனுஷனை நம்பி இருக்கு. ஸோ அந்த ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவியையே 5 வருஷமா வீட்டில் வச்சிருக்காரு. ஒரு அவமானத்துக்கு இடம் இருக்கிற மாதிரி, மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி, அவங்களே தே ஆர் நாட் ஹாப்பி. ஸோ சொந்த மனைவிக்கே அவர்கிட்ட ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படிங்கும்போது என்ன மாதிரி இந்த பர்சன் இருப்பார் அப்படிங்கிறத பற்றி நிறைய கேள்விகள் சடசடன்னு பிறந்துருதில்ல. எஸ்பெஷலி காங்கிரஸில் உமன் இந்த 75 இயர்ஸில் உமன் லீடர்ஷிப்பில் இருந்தது அதிகம். அது அன்னை சோனியா காந்தியாக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், இப்போ பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும், ஒரு உமன் ஸ்ட்ராங் லீடர் தே ஹவ் ஆல்வேஸ் பீன் தேர். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தே ஹவ் ஆல்வேஸ் பீன் தேர். மெஜாரிட்டி ஆஃப் த டைமில் ஒஃபிஷியலான ஒரு தலைவியாக, தேசிய காங்கிரஸ் தலைவியாக கூட பெண்கள் இருந்திருக்காங்க. பட் ஒரு பெரிய ஸ்ட்ராங் லீடராக பெண்கள் இருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சியில் பெண்களுக்கான எக்கச்சக்கமான சட்டங்களை கொண்டு வந்த, போக்சோ சட்டமாக இருக்கட்டும், டிவோர்ஸுக்கான சட்டங்களாக இருக்கட்டும், பெண்களுக்கான அதாவது இந்த ஒரு கணவர் மனைவிக்கு செலவுக்கு பணம் கொடுக்கலன்னா அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி குற்றம். இது அன்னை சோனியா காந்தி எடுத்துகிட்டு வந்த அந்த ஒரு சட்டம். ஸோ நீங்கள் வீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு ஃபினான்ஸெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அது சட்டப்படி குற்றம் இல்லையா? ஸோ அந்த ஃபினான்ஸ் உங்களோடது மட்டும் கிடையாது. அவங்க டெய்லி உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாங்க, உங்களை பார்த்துக்கிட்டாங்க, 2 குழந்தைகளை பார்த்து உங்களை மைண்டு ஃப்ரீயாக வச்சுருந்ததுனால நீங்கள் ஓடி ஓடி போய் உழைச்சிங்க. அதனால் நீங்கள் சம்பாதிச்சிங்க இல்லையா? இது விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லை, யாராக வேணா இருக்கட்டும், எந்த ஒரு கணவர் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அதில் பாதி இவங்க உழைச்சி அந்த வீட்டை ரெடி பண்ணி, குழந்தைங்களை பார்த்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணி, அவர் நிம்மதியாக தூங்கிட்டு மறுநாள் போகிறதுனால தான் ஹீ இஸ் ஏபிள் டு பர்ஃபார்ம் தட் ஆஃபீஸ் ஜாப், ரைட்? ஸோ அதனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இந்த பெண்களுக்கான உரிமைகள் எல்லாமே காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது. ஸோ அப்படி பெண்களுக்காக இவ்வளோ சட்டம் கொண்டு வந்த ஒரு கட்சியில் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ ஷாக் ஆவாங்கன்னு நீங்கள் பாருங்கள். நிறையா பேருக்கு ஒரு மாதிரி பார்த்துக்கலாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய சப்போர்ட்டர்ஸே கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டெப் பேக் வாங்க பயந்துட்டாங்க. நானே ரொம்ப பயந்துட்டேன். நீங்களே நிறைய இடங்கள்ல பயந்துட்டீங்க. சரி மேம், அது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷனுக்கே அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வந்தது, எல்லாருக்கும் ஒரு ஷாக் இருந்துச்சு. ஆனாலுமே விஜய் ரசிகர்கள், விஜய் ஆதரவாளர்கள் எங்க அண்ணனுக்கு நாங்க முட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய இடங்கள்ல சங்கீதா அவர்களை தான் பிளேம் பண்ணி நிறைய கருத்துக்கள் வச்சுட்டு இருந்தாங்க. அதையும் இன்னும் தகர்த்து எறிகிற
வகையில இப்போ சமீபத்துல 2 பேரும் வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன்ல அட்டென்ட் பண்றதுன்றது இது என்ன மாதிரியான அரசியல் நகர்வு? தாவேக தொண்டர்களை பார்த்தா பாவமா இருக்கு. இப்போ ஒரு ஒரு மனமுறிவு அப்படிங்கிறது வந்து சட்டபூர்வமானது. அனைவருக்கும் அதுக்கு உரிமை இருக்கு. மறுமணம் அல்லது வந்து இன்னொருத்தரோட லிவின்ல வாழறது, இதுக்கும் அனைவருக்கும் உரிமை இருக்கு. ஸோ இதுலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறீங்க, இவங்க கூட தான் வாழ போகிறீங்க. இப்போ நேற்று நீங்கள் வந்தது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா, நான் இந்த பொண்ணு கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் உலகத்துக்கு அறிவிக்கிறீங்க. இப்படி நீங்கள் பண்ணுறவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ராப்பராக அவங்கள வந்து டிவோர்ஸ் பண்ணி செட்டில் பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் ப்ராப்பராக செட்டில் பண்ணிங்கன்னா அவங்க லைஃப் ஃப்ரீ ஆயிடுது. அவங்க ஒரு பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, பிள்ளைங்களுக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி என்னவோ வாட் எவர் அது நீங்கள் செட்டில் பண்ணி பக்காவாக நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பாட்டுக்கு யார் உங்களை என்ன சொல்ல போகிறா? கொஷினே பண்ணியிருக்க முடியாதுன்றீங்க. நீங்கள் ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு ரைட் இருக்குது. ப்ராப்பராக நீங்கள் மறு கல்யாணம் கூட பண்ணுங்கள் சார், உங்களுக்கு ரைட் இருக்குது. இல்லை கல்யாணம் பண்ணாமல் வாழ்வீங்களா, ரைட் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கும்போது, திறந்த வழியாகவே பண்ணுறதுக்கு உரிமை இருக்கும்போது, அது நீங்கள் ஏன் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சஃபரிங் கொடுத்தீங்க? இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் வெளியே வந்து தலை நிமிர்ந்து சுற்றிட்டு இருக்கீங்க. சங்கீதா கடைசியாக எப்போங்க நீங்கள் பப்ளிக்கில் பார்த்தீங்க அவங்கள? தலை நிமிர்ந்து எங்கே இருக்கிறாங்க அவங்க? அவங்க என்ன குற்றம் பண்ணாங்க? பெண்ணுக்கு தன்னை நம்பி வந்த ஒரு ரசிகைக்கு இந்த மாதிரி ஒரு அவமானத்தை, ஒரு கூனி குறுகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை, எனக்கு நீதி நியாயம் கிடைக்கல, என் கணவர்கிட்ட எனக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு ஏற வச்சது யாரு? இல்லையா? ஸோ அப்போ பெண்களுக்கான நியாயங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத எப்படி நம்புறது? இல்லையா? ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு ஆணாதிக்க சிந்தனையுள்ள ஒரு மனிதரால் மட்டுமே இதை செய்ய முடியும். ஸோ விஜயும் வந்து ஒரு மேல் டாமினண்டா அப்படிதான் தெரியுது இல்லையா? ஒரு மேல் சாவனிஸ்டிக் இது மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு மேல் சாவனிஸ்டிக் பர்சனாக இல்லாமல் இருந்தா இதை செய்ய முடியாது. ஒரு 5 வருஷம் ஏதோ 2 மாதம் 3 மாதம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு 5 வருஷம் தொடர்ச்சியாக நீங்கள் டிட்டர்மைண்டாக இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கான செட்டில்மெண்ட்ஸை இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணாமல், இன்னும் நான் என்ன கேள்விப்படுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இருமான்னு சொல்லி வச்சுருந்தாங்களாம் சங்கீதா அவர்களே. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் நான் கேள்விப்பட்டது அந்த மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்களாம். ஸோ அவங்க என்ன செட் ப்ராப்பர்ட்டியா? உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களோட கல்யாணத்தில் கௌரவமாக வந்து அம்மான்னு சொல்லி நிற்கிறதுக்கு உங்களுக்கு அவங்க ஒரு செட் ப்ராப்பர்ட்டியா? இதுதான் மணமேடை, இதுதான் பூச்செண்டு, இதுதான் மாலை, இதுதான் இவங்க அம்மா அப்படின்னு காமிக்கிறதுக்கு. டிவோர்ஸ் பண்ண அப்புறம் கூட கல்யாணத்துக்கு 2 பேருமே வந்துட்டு போகலாமேங்க. அதுக்கு எதுக்கு நீங்கள் செட்டில் பண்ணாமல் அந்த பொண்ணை வந்து அவ்வளோ ஒரு மனசை புழுங்க வச்சு அவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு ஏன் அந்த நிலைக்கு கொண்டு போகணும்? அவங்க அவ்வளோ நாள் அப்படி புழுங்கிக்கிட்டே இப்படி உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு அப்படியே இருக்கணுமா? உங்கள் மனைவியுடைய கண்ணீரை உங்களால் துடைக்க முடியல, உங்கள் மனைவிக்கு உங்களால் நியாயம் கொடுக்க முடியல. நீங்கள் எந்த பெண்ணுக்கு எந்த கண்ணீரை துடைக்க போகிறீங்க, எந்த நியாயத்தை கொடுக்க போகிறீங்க? இது வந்து அவருடைய பர்சனல் ஸ்டஃப்ஸில் நீங்கள் வந்து பேச வேணாம் அப்படின்னு நிறைய பேர் பெண்களுடைய கொடுமைகள் எல்லாமே பர்சனல்ங்கிற வார்த்தையில் தான் மறைக்கப்படுது. எல்லா பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களும் 4 சவுத்துக்குள்ளே நடக்குது. அதனால் அந்த ஆணுடைய பர்சனலாக நம்ம அதை எடுத்துக்கவே முடியாது மேடம். நீங்கள் மியூச்சுவல் டிவோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யாரும் அதை பற்றி பேச போகிறதில்ல. நான் எந்த மியூச்சுவல் டிவோர்ஸை பற்றியும் நான் பேசினது கிடையாது. ஒரு பொண்ணு எனக்கு நியாயம் வேணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு எப்போ வந்துட்டாலோ அப்போ அது மக்கள் மன்றத்துக்கும் வந்த மாதிரி தான். எனக்கு அநியாயம் நடக்குது அப்படின்னு ஒரு பெண்ணுடைய குரல் எங்கே கேட்டாலும் பெண்களாகிய நம்ம எல்லாருமே, சமுதாயமாகிய நம்ம எல்லாருமே அந்த பெண்ணுக்கிட்ட தான் நிற்கணும், அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், உறக்க பேசணும் அந்த பொண்ணுக்காக. ஆனா நீங்க ஒரு பொண்ணுக்காக பேசணும், அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இதே மாதிரி இந்த டாபிக்கை பத்தியே நான் நிறைய பேர்கிட்ட வந்து இன்டர்வியூஸ் பண்ணப்போ அவங்க வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அதுக்கு உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்றாங்க அவங்களுடைய மனைவி தான் அவங்க, இல்லைன்னா நாங்க மறுக்கல, ஆனா ஒரு தலைவராக இருக்கிறாங்க, இத்தனை பேருடைய ஆதரவு பெற்ற ஒருவராக இருக்கிறாங்க, அவங்க மேல இவங்க என்னெல்லாமோ குற்றச்சாட்டு சொல்றாங்க, அது எதுவுமே இன்னும் நிரூபிக்கப்படலையே. நிரூபிக்கப்படாம நீங்க அதுக்குள்ள ஏன் அவர் மேல ஒரு ஜட்மெண்ட்க்கு வரீங்க? அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லையா? சொல்லி அவங்க டிவோர்ஸ் வேணும்ன்றதுக்காக அதை சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க அதுக்குள்ள ஒரு ஜட்மெண்ட்க்கு வர்றீங்க, எந்த ஆதாரத்தை வைத்து நீங்க அதை வந்து அவர் அப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்ற கேள்வியை கேட்கறாங்க. ஆமா, அந்த கேள்விக்கு தான் அவரே பதில் சொல்லிட்டார் இல்லையா? அவங்க சொன்னது இன்ஃபிடெலிட்டி, எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்துட்டாரு, பொது வெளியில வந்து இந்த மாதிரி அப்பியர் ஆகிறது அப்படிங்கிறது எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் மன உளைச்சலையும் அவமானத்தையும் ஏற்படுத்துது. ஏன்னா நீங்க பப்ளிக்கா அறிவிச்சுட்டு நீங்க யார் கூட வேணா போங்க சார், யாரு கேட்க போறா? அப்படி இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அவமானமாக இருக்குது. இந்த ரீசன் தானே அவங்க சொல்லியிருந்தாங்க, அதை தான் நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி லைவ் டெமோ காமிச்சிட்டிங்களே.
இது வந்து அரசியல் கட்சியில அவர் இருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயங்களையும் இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுட்டு கட்சிகளுக்கு வந்து போட்டியா இல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸ்க்கு போட்டியான்ற மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் பண்ணிருக்கக்கூடிய இந்த நகர்வு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? இது எதுக்காக இது பண்ணணும்? ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து சார் இப்ப மட்டும் இப்ப பண்ணுங்க சார் அப்படின்ட்டு ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்தீங்கன்னு வைங்க சார் அப்படின்னு யாராவது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லிருப்பாங்களா என்ன? இல்ல என்ன நகர்வு இது? இப்போ தேர்தல் நேரத்துல இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்ற கேள்வி. நான் அந்த இன்டெலிஜென்ஸையே क्वेश्चन பண்றேன் மேடம். ஒரு நாட்டை பார்க்கணும், 8 கோடி மக்களுடைய லைஃபை பார்க்கணும் அப்படின்னா நீங்க மிக மிக புத்திசாலியா இருக்கணும். உங்களுக்கு வந்து நிறைய நீங்க படிக்கணும், நிறைய மக்களை சந்திக்கணும், ஆயிரம் ஏழை மக்களை சந்திச்சு அவங்க கஷ்டம் கவலை எல்லாம் கேட்டு உணர்ந்து அப்படிதான் இருக்கணும். அப்பதான் நீங்க அவங்க பிரதிநிதி ஆக முடியும். மேடம் உங்க பிரச்சனையே எனக்கு தெரியாது, நான் எப்படி உங்க பிரதிநிதின்னு சொல்ல முடியும்? பிரதிநிதினா என்ன? உன் கஷ்டம் எனக்கு தெரியுங்கிறது தான் ஒரே குவாலிஃபிகேஷன். அரசியல்வாதிகளுக்கு அதான் ஒரே குவாலிஃபிகேஷன். நீங்க எத்தனை ஏழையை சந்திச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க அதுக்கான முயற்சியெல்லாம் நீங்க எடுக்கணுமா இல்லையா? அதை மாதிரிலாம் பண்ணாம நீங்க உங்களோட குறைந்தபட்சம் உங்க மனைவியுடைய எல்லா வழிகளையும் வேதனையுமாவது நீங்க வந்து கேட்டிருக்கணும் இல்லையா? ஸோ வந்து அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாம நீங்க பாட்டுக்கு நீங்க உங்களோட இந்த ஒரு இஷ்யூவை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க நீங்க பாருங்க. 21லயோ 22லயோ நீங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டு வந்து அடுத்த வேலையை பார்த்துருக்கலாம். அல்லது கட்சி ஆரம்பிக்க போறீங்க, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாவது இதை ப்ராப்பராக செட்டில் பண்ணிட்டு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் தொண்டர்கள்லாம் எத்தனை முட்டி, எனக்கு 2 முட்டி தாண்டா இருக்குது, முட்டே கொடுக்க முடியலன்னு உட்காந்துருக்காங்கல்ல. இந்த கஷ்டத்தை ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்க? அந்த அப்பாவி பசங்க என்ன பண்ணாங்க சார்? அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்காக? அவங்க நானே எத்தனை ரீல் பார்த்துருக்கேன் தெரியுமா? சங்கீதா அண்ணி, விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு இவங்களே வந்துட்டு இந்த ஃபேன் கிரியேஷன் என்னெல்லாமோ சொல்கிறாங்களே, அவ்வளோ போட்டு இதுங்களே போட்டு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இதுங்களே வந்து பழைய அந்த முன்னாடி இவங்க ஃபேமிலியாக இருக்கும்போது இருந்த வீடியோஸு அது எல்லாமே என்டையர் லைஃப் இஸ் பப்ளிக் ரெக்கார்டட் ரைட்? அது எல்லாத்தையும் திரும்ப ரீல் போட்டு அதெல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போய் அப்படி பார்த்து ரசிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க இல்லையா? சரி இதெல்லாம் இவ்வளோ பண்ணுறாங்கன்னு தெரியும் போதாவது நீங்கள் ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் இது பண்ணலாம் இல்லையா? ஸோ இதை எவ்வளோ புத்திசாலித்தனமாக நீங்கள் கையாண்டிருக்கீங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இது வந்து நீங்கள் ஒரு பெட்டிஷன் வந்து வெளியிடுறீங்க, அந்த பெட்டிஷன் மூலமாக உங்கள் செய்தியாளர்களெல்லாம் சந்திச்சிடக்கூடாது இல்லை, தன்னுடைய பக்கத்தில் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்றத மக்கள்கிட்ட காமிக்கிற மாதிரி இவர் வந்து நகர்வு பண்ணியிருக்கிறாரா? இல்லை நான் இப்படி எல்லாம் தவறான ஒரு விஷயத்த பண்ணாலும் எனக்குன்னு வரக்கூடிய கூட்டம் வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக இதை பண்ணி அந்த இடத்துல தான் மேடம் நான் அந்த புத்திசாலித்தனையத்தையே கேள்வி கேட்குறேன். இப்போ உங்களுக்குன்னு ஓட்டு போடுறவங்க எப்படியா இருந்தாலும் ஓட்டு போடுறவங்க எல்லா கட்சிக்கும் இருக்காங்க, எல்லா தலைவர்களுக்கும் இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்க போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் எப்படி பத்தும் மேடம்? ஒரு தேர்தலில் நீங்கள் ஒரு 35% 33% ஓட்டு வாங்குறீங்க அப்படின்னா தோக்குறவர் எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 30 வாங்கியிருப்பாரு. 1% 2% தமிழ்நாடு அரசியல்லாம் 1% 2% தான், 3/4%. இவ்வளோ டிஃபரன்ஸில் வந்து எலெக்ஷன்ஸ் டிசைட் ஆகும்போது உங்களுடைய ரசிகர்களையும் நீங்கள் காப்பாற்றணும், உங்கள் ரசிகர்களுக்கு மேலே உங்கள் கட்சி தொண்டர்களையும் காப்பாற்றணும், அதுக்கு மேலேயும் பப்ளிக்காக நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்ல. அந்த பப்ளிக்குடைய ஃபைனல் ஓட்டு வந்து உட்கார்ந்தாதானே நீங்கள் ஜெயிக்க முடியும். அந்த புரிதலே உங்களுக்கு இல்லை. நீங்கள் என்ன கட்சி நடத்துகிறீங்க, என்ன தலைவராக இருக்க போகிறீங்க, யாருக்கு என்னத்தை செஞ்சிட போகிறீங்க? உங்களுக்கு தேர்தலும் புரியலை, அரசியலும் புரியலை, உங்களுக்கு வந்து என்னன்னே புரியல. உங்களும் அவ்வளோ அலட்சியமானு எனக்கு புரியல. 50% பெண்களாகிய நாங்க, 50% இந்தியாங்க, 50% தமிழ்நாடு, பாதி தமிழ்நாடு பெண்கள் நாங்க தான். என்ன தைரியம் உங்களுக்கு? நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க. மேம் நீங்க இப்படி வந்து சொல்றீங்க, ஆனா விஜயனுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லிட முடியாது, நடுநிலையாக்க நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை வந்து முன் வைக்கிறாங்க. என்னன்னா இப்ப குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும், இது வந்து தவறு கிடையாது. இப்ப வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து மீட் பண்றாங்க இல்ல சந்திக்கிறாங்க, ஒரு சேர வராங்கன்னாலே நீங்க தவறாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு இருக்கு. முட்டை தான் கொடுத்துட்டு இருக்காங்களா? இது மட்டும் இல்லாம இது அவரே வந்து இதை வெளியில கொண்டு வராரு, இதை ஒழிச்சு வைக்கணும்னு நினைச்சாதான் அது வந்து தவறு. வெளியில கொண்டு வராருன்னா அவர் வந்து தூய்மையானவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதத்துக்கு உங்க பதில் என்ன? அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்கு, நான் என்ன செய்யறது? இந்த தூய ஆட்சிங்கிற வேற ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சார் நீங்க தூய ஆட்சியை கொடுக்க விரும்புறதுக்கு நான் பாராட்டுறேன் உங்களை, ரொம்ப மகிழ்ச்சி. பட் தூய ஆட்சி எப்படி கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நிறைய பேத்துக்கு என்ன புரியலை அப்படின்னு சொன்னா, நான் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா சுத்தி இருக்கதை என்னால மாத்திர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது உண்மை கிடையாது.
நீங்கள் அரசியல்வாதிகள்லேயே பெரிய அரசியல்வாதி யார்? மகாத்மா காந்தி. அவர் என்ன பண்ணார்? விஜய்க்கு கூடின கூட்டம் மாதிரி 1000 மடங்கு அதிக கூட்டம் அவருக்கு இந்தியா முழுக்க. என்ன ஒரு பெரிய கம்யூனிகேஷன் இருந்துச்சு? ரீல்ஸ் இருந்துச்சா, ஃபேஸ்புக் இருந்துச்சா? இந்தியா முழுக்க அப்படி ஒரு கூட்டம், எங்கே போனாலும். சாதாரண கூட்டம் இல்லை, நடையா நடந்தாங்க, அடி வாங்கி செத்தாங்க. காந்தி சொன்னாருங்கிறதுக்கு அடி வாங்கி செத்தாங்க. எப்படி அவருக்கு வந்துச்சு? அவரு தன்னை மாற்றிக்கிட்டாரு. தன்னை மாற்ற சுற்றி இருக்கிறத மாற்றினாரு. சுற்றி இருக்கவங்கக்கிட்ட பயத்தை போக்குனாரு. எல்லாத்துக்கிட்டையும் தைரியத்தை கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த இந்தியாவில் செஞ்சார். ரைட்டா? உங்களை மாற்றாமல் நீங்கள் சுற்றி இருக்க எதையுமே மாற்ற முடியாது சார். ஏன் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கிட்டு சுற்றி ஆளை வச்சு நான் இந்த எக்ஸ்பர்ட்டை வச்சு அதை பண்ணிடுவேன், அந்த எக்ஸ்பர்ட்டை வச்சு இதை பண்ணிடுவேன், பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாற்றத்தை செய்வதற்கு தேவை தைரியம். அந்த தைரியத்தை ஏழை மக்களினுடைய கண்ணீர் தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் மக்களோட கண்ணீரையே பார்க்க மாட்டீங்க. உங்கள் பொண்டாட்டிய கண்ணீரையே நீங்கள் என்னன்னு கேட்க மாட்டீங்க. எவ்வளோ அந்த அந்த பொண்ணு எத்தனை லிட்டர் அழுதாலும் உங்களுக்கு என்ன தெரியும்? எதையுமே நீங்கள் இது பண்ண மாட்டீங்க. நீங்கள் உங்கள் சுற்றி இருக்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துவீங்க. உங்களுக்கு முட்டு கொடுக்க முடியாமல் உங்களுடைய நிர்வாகிகளும் உங்களுடைய கட்சி தொண்டர்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. நீங்கள் என் விருப்பம் மட்டும்தான் முக்கியம், நான் என்னை மாற்றிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களால் இங்கே மாற்றத்தை கொண்டு வர முடியாது சார். நீங்கள் என்றைக்கு உங்களை மாற்றிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இவர் த்ரிஷாவோட விரும்புகிறதோ அல்லது அதெல்லாம் தப்பே கிடையாது. அதாவது ஒரு யார் மேலே உங்களுக்கு ஒரு அன்பு வர்றது அதெல்லாம் தப்பே கிடையாது. பட் டூ இட் ப்ராப்பர்லி. உங்களுக்கு இவ்வளோ நாள் உங்கள் 2 குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அந்த பெண்ணுக்கு நீங்கள் ஒரு நியாயத்தை பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. யாருக்கும் அநியாயம் பண்ணிவிட்டு நீங்கள் என்னத்தை இங்கே கொண்டு போகிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இவர் குடும்ப வாழ்க்கையில இவர் இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சுட்டாரு. ஸோ அவர் அந்த இடத்துல ஒரு பிழை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல ஆப்போனண்டா டிவிகே vs டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ டிஎம்கேவில் இருந்து நிறைய ட்ரெண்டிங்காக நம்மளால பார்க்க முடிந்த வீடியோக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அவங்களுடைய மனைவியோட வாக்கிங் போயிருக்கிறாரு தொல்காப்பியர் பூங்காவில். இந்த ஒரு ஃபோட்டோஸ் வைரல் ஆகிறதா இருக்கட்டும், உதயநிதி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ தமிழ்நாட்டில் நாங்குநேரியிலையோ எவ்வளவோ இடங்கள்ல, சிவகங்கையில் இப்படி பல இடங்கள்ல பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் விஜய்க்கு போட்டியா இப்படி வீடியோஸ் போடுறதுல தான் திமுக கான்சென்ட்ரேட் பண்றாங்க கேள்வி. அதையும் பண்ணணும் தானே, கரெக்டா தானே சொல்றாங்க அவங்க. அதாவது அதுவும் பண்ணணும் தான். நான் நாங்குநேரிக்கு வன்மையாக கண்டிக்கிறேன். அதுல நிறைய பண்ணணும் நிச்சயமாக. பட் இதுவும் தேவைதான். லைக் ஒரு ஃபேமிலியா ஒரு தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை, ஒரு சமமான மரியாதையை, ஒரு சுயமரியாதையை கொடுக்க முடியாத ஒரு ஆண் அல்லது யாரோ ஒரு அரசியல்வாதி யாருக்கு என்னத்தை பண்ணிட முடியும் இல்லையா? வீட்டில் இருக்க பெண்களுக்கு அநியாயம் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போய் ஒரு ஒன்றும் கிளிக்க வேண்டாம். ஸோ அந்த பாயிண்ட்டை அவங்க இன்சஸ்ட் பண்ணுறதை நான் ஒத்துக்கிறேன். ரைட். பட் நாங்குநேரி அப்படிங்கிறது ரொம்ப 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 வருத்தமான ஒரு சம்பவம். சார் நிறைய பேர் அதை போதையில் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி சார் போதையில் கரெக்டாக நீங்கள் போயிட்டு தலித் குடியிருப்பில் போய் விட்டுவீங்க? அதுல மற்ற மாற்று சமுதாயத்தினரும் அதுல இருக்கிறாங்க. ஆனா போதைதான் அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க கன்சியூம் பண்ணிருக்காங்க, ஆல்கஹால், ட்ரக்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணிருக்கிறதும் ஒரு முக்கிய காரணமாக தனத்தானே வெட்டிக்க வேண்டியதானே, இல்ல வேற எங்கன்னா வெட்ட வேண்டியதானே? எப்படி தலித் குடியிருப்புல போய் வெட்டுறீங்க? ஏன் தலித் குடியிருப்பு போனீங்க? மேபி உங்களுக்கு பிசிக்கலா ஆளை பார்த்தா இவர் தலித் இல்லைன்னு தெரியாம இருக்கலாம். பட் நீங்க ஏன் அங்க போனீங்கிறதான கேள்வி. சார் நீங்க அங்க போன பிறகு உங்க போதை ஜாஸ்தியாகி கையில அருவாள் முளைச்சிருச்சா? எடுத்துட்டு போயிருக்கீங்கல்ல சார், எடுத்துட்டு போயிருக்கீங்கல்ல. ஏன் எடுத்துட்டு போனீங்க? பிளான் பண்ணி மூஞ்சியை மூடிட்டு தானே போனீங்க. போதையில அப்படியே தெரியாம யாரையா விட்டுட்டீங்களா? எங்க இருந்து மூஞ்சில மூடினீங்க? முகமூடி போடும்போது உங்களுக்கு தெரியும்ல, அருவாள் எடுக்கும்போது தெரியும்ல எதுக்கு போறீங்க அப்படின்னு. ஒரு மனசாட்சி இன்னொரு மனுஷனை வெட்ட முடியாது. ஒரு எந்த தப்பும் செய்யாத முகமறியாத ஒரு மனுஷனை மனுஷனால முடியாதுங்கிறதுனால போதையை அவங்க வெட்டுறதுக்கான ஒரு உதவியா அவங்க பயன்படுத்திக்கிறாங்களே ஒழிய பிளான் இஸ் கிளியர். இப்போ இந்த இடத்துக்கு கூட, இந்த பிரச்சனைக்கு கூட திருமாவளவர்கள் தான் போக வேண்டியது இருக்கே தவிர மற்ற தலைவர்கள் யாரும் அங்க போன மாதிரியான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. எங்களுடைய தலைவர் போறாரே, செல்வப்பிரந்தன் அவர்கள் போயிருக்கிறாரு அப்படின்னு. ஆனா பெரிய அளவில் இந்த சம்பவம் எதுவுமே பேசப்படாததுக்கு காரணம் என்ன? இப்போ தேர்தல் நேரம், எல்லா சமூகத்தினுடைய வாக்குகளும் தேவை அப்படின்றதுனால எல்லா கட்சிகளும் மென்மையா இது அணுகுறாங்களா?
இல்லை இப்போது இந்த இது வந்து கொஞ்சம் இந்த டிவோர்ஸு ரிஷா மேட்டர் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால இது ரொம்ப கொடுமை. இந்த கொடுமையான விஷயத்த வந்து இப்போ நடந்து 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 ஷாக் ஆகிறதுக்கு கூட நம்ம வந்து நார்மலைஸ் ஆயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. இப்போல்லாம் ஷாக்கு கூட ஆகுறது இல்லை. ஆமாம் அதான் வெட்டுறாங்களே, ஆமாம் அதான் நடக்குதே அப்படின்னு நார்மலைஸ் ஆயிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது நார்மலைசேஷன் சொல்லும்போது தான் இப்போ எப்படி விஜய் அவர்களும் இப்போ ஜெயம் ரவி இந்த மாதிரியான நடிகர்கள் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை வந்து இப்போ இந்த கல்ச்சரலி ரிச் இந்தியா வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இங்கே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நார்மலைஸ் பண்ற மாதிரி பார்க்க முடியுது. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அதே மாதிரி பண்ணுங்க சார், அந்த பெண்ணுக்கு மனவலி இல்லாம என்ன வேணாலும் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஒரு கட்சி தலைவராக இருந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு எதிராக நிறைய கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு, பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் விஜய் அவர்கள் நிறைய மேடைகள்ல சொல்றாரு. பிரத்யேகமாக வீடியோ காணொலி கூட வெளியிட்டிருக்கிறாரு பெண்களுக்காக. அப்படிலாம் இருக்கும் பட்சத்துல இனிமே அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறாரு அப்படின்னா அது எடுபடுமா மக்கள் மத்தியில? நிச்சயமா அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது பெண்கள். நிச்சயமாக அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது. இது வந்து அவருக்கு தெரியணும், தெரிய வைக்கணும். பெண்கள் வந்து கண்டிப்பா அதை தெரிய வைக்கணும். நீ நினைச்சபடியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இங்க வந்து எங்களை வந்து பைத்தியம் நினைக்காத அப்படிங்கிற ஒரு மெசேஜை கட்டாயம் தமிழ்நாட்டு பெண்கள் அவருக்கு சொல்லுவாங்க. நிறைய தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.